ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஜஸ்ட் சைட் டிஷ் மட்டும் கிடையாது. இது ரொம்ப ஹெல்தி ரெசிபியும் கூட. சுகர் இருக்கிறவங்கலாம் கட்டாயம் வாரத்துக்கு 2 நாள் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம கோவக்காயில தாங்க இன்னைக்கு சைட் டிஷ் ரெடி பண்ண போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். டேஸ்ட்டும் சூப்பர்வா இருக்குங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு, பேன் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் சூடாகிருக்கு. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா தாராளமாவே சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஜீரண கோளாறு இருக்கிறவங்கலாம் பூண்டு, பெருங்காயம், சீரகம் இதெல்லாம் நம்ம சாப்பாட்டுல நல்லாவே சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்ப சீரகமும், கடுகும் பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சுட்டு நல்லா பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போறது அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 3 பெரிய சைஸ் பழுத்த தக்காளிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதுல வெங்காயம் சேர்க்க போறது இல்லங்க. நமக்கு தக்காளி தான். அதனால தக்காளி மட்டும் நெறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமே வதங்கி வந்துரும். இப்ப இத நல்லா கலந்து குடுத்துட்டு, ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சிடலாம். அப்பதான் தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்ப 5 நிமிஷம் ஆகிருச்சு. தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு பாருங்க. இது கூடவே நான் 1/4 கிலோ போல கோவக்காய நல்லா வாஷ் பண்ணிட்டு, இது மாரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் நீள வாக்குல கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரவுண்ட் ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான். கோவக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதுல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபைபரும் இருக்கு. இது வாட்டர் கன்டென்ட்டும் கூட. சர்க்கரை நோய் இருக்கவங்கலாம் வாரத்துக்கு 2 முறை கட்டாயமா இத எடுத்துக்கலாங்க. எல்லோருக்குமே இது ரொம்பவே நல்லது. இப்ப இது இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துடலாம். கலந்துட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் அதுல தனியா சேர்ந்திருக்கிறதுனால நான் தனியா தனியா பொடி சேர்க்கல. நீங்க வெறும் மிளகாய் தூள் சேர்க்கிறீங்கன்னா, தனியா பொடி தனியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து குடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து குடுத்துக்கலாங்க. இது கோவக்காய் நல்லா வெந்து வரணுங்க. நம்ம அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் இத மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். வேகட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆகியிருக்கு. பாருங்க, நல்லா கோவக்காய் வெந்து வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்குங்க. இது சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது. இத இன்னும் நீங்க கொஞ்சம் ட்ரையா பண்ணீங்கன்னா, இத மோர் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோட கூட வச்சு சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்டியா இருக்கும்.
இப்ப இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி குடுத்துருங்க. அவ்வளதாங்க. நல்ல சுவையான, டேஸ்டான, ஹெல்தியான ஒரு கோவக்கா சப்ஜி ரெடி பண்ணிட்டோம். இது சப்பாத்தியோட சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்டியா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.